உலக ஞானத்தின் ரகசியங்களை நமக்கு கற்பித்தவர்கள் நம் மூத்தோர்கள். மதிப்பு என்னும் கிரீடத்தை அலங்கரித்தவர்கள். ஒவ்வொரு தீய விஷயங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்க ஒரு கவசமாக மாறியவர்கள். அதனால்தான் நம் மூத்தோர்கள் நம்முடைய பெருமையாக கருதப்படுகிறார்கள். நமது மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன். சமூகத்தில் உள்ள மூத்தோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் வழங்குவதையும் அவர்களுடைய உடல் நலம் மற்றும் மனநலம் சார்ந்த விஷயங்களை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தோட 8 அத்தியாயங்களை நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். இந்த அமைச்சகம் சமூகத்துல பல்வேறு பிரிவுகளை, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை மேம்படுத்துறதுக்கு கொள்கைகளையும் திட்டங்களையும் உருவாக்குது. இந்த அமைச்சகத்தின் முதன்மை கவனமே முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள், பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் நலன் மேல கவனம் செலுத்துறது தான். மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில இன்றைய 9வது அத்தியாயத்தில் நம்ம பாரத் தாத்தா மற்றும் லக்ஷ்மி பேத்தி முக்கியமான தலைப்பை பத்தி உங்க கூட விவாதிக்க போறாங்க. அதுதான் எல்டர்லி அபியூஸ், அதாவது முதியோர் வன்கொடுமை. இந்த பிரச்சனை குறித்து எப்படி விழிப்போடு இருக்கணும் மற்றும் முதியவர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வளங்களை பத்தி இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே. வருஷத்தோட கடைசியில வர குளிர்காலம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வர முதுமையும். இந்த மாதிரியான நேரத்துல தான் பல முதியவர்கள் மரியாதை குறைவா நடத்தப்படுறதும் பெரும்பான்மையான வீடுகள்ல இருந்து வெளியேற்றப்படுறதும் நடந்துட்டு இருக்கு. பல வருஷமா நமக்காக வாழ்ந்தவங்க, நமக்காகவே உழைச்சவங்க, நம்மளோட வெற்றியை அவங்களோட வெற்றியா பார்த்தவங்க. ஆனா இப்போ அவங்க சொல்றத கேட்க யார் இருக்கா? வணக்கம். இருக்கவே இருக்கு எல்டர் லைன் டோல் ஃப்ரீ நம்பர் 145667. வயதான காலத்துல நம்ம பேசுறத கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே போன் எடுங்க. 145667 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. காலையில 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் முதியவர்களின் குறை நிறைகளை கேட்க, பேச அரசு அறிவிச்ச எல்டர் லைன் நம்பர் இருக்கு. இந்த எல்டர் லைன் நம்பரோட முக்கியமான நோக்கமே அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது மட்டும் இல்லாம அவங்களோட இணைந்து அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்யறதும் முக்கியமான செய்திகளை வழங்குறதும் தான். கேட்டுட்டு இருக்கிற முதியவர்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா உடனே போன் எடுங்க. 145667 என்ற முதியோர் உதவி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. முதியவர்களின் உரிமையும் மரியாதையும் கூடிய வாழ்வை அளிக்க தவறாமல் கேளுங்கள். மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன். என்ன ஆச்சு நம்ம லட்சுமிக்கு? இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தாத்தா. ஏன், என் பேத்திக்கு என்ன ஆச்சு? தாத்தா, இன்னைக்கு என் தோழி ஒருத்தி என்கிட்ட ஒன்னு சொன்னான். அவ ஒரு வீட்டை கடந்து போயிட்டு இருந்தாளாம். உள்ள இருந்த அலறல் சத்தம் அப்படி கேட்டுச்சான். அவ கவனமா கேட்டப்போ ஒரு வயசான நபர் தற்செயலா விலை உயர்ந்த கண்ணாடி பொருளை உடைச்சதுதான் காரணம்னு சொன்னான். அதுக்காக அவரோட மத்த குடும்ப உறுப்பினர்கள் அவரை பல புண்படுத்தும் வார்த்தைகளை சொல்லி மிக கடுமையா திட்டிருக்காங்க. அதை கேட்டப்ப மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தாத்தா. அது உண்மைதான் லட்சுமி. நம்ம சமூகத்துல பெரியவங்களுக்கு ஒரு சிறப்பு இடம் இருக்குது. அவங்க நம்ம குடும்பங்களோட அடித்தளம், அனுபவம், அப்புறம் ஞானம், இதனோட இருப்பிடம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில வீடுகள்ல இந்த மாதிரி சிறிய பிரச்சனைகளை கூட மூத்தவர்களை ஏன் சில நேரங்களை தவறா நடத்துறாங்கன்னு புரியல. முறைகேடு அப்படிங்கிறது உடல் ரீதியா மட்டும் கிடையாது, மன ரீதியா, உணர்ச்சி ரீதியா, நிதி ரீதியாகவும் கூட இருக்கலாம். பெரியவங்களுக்கு எதிரான முறைகேடுகளை தடுக்க சட்டங்களோ விதிகளோ இல்லையா தாத்தா? ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15ஆம் தேதிய உலக முதியோர் முறைகேடு விழிப்புணர்வு தினமா நாம அனுசரிக்கிறோம்னு உனக்கு தெரியுமா லட்சுமி?
இது ஐக்கிய நாடுகள் சபையின் 66/127 தீர்மானத்தின் விளைவா தொடங்கப்பட்டிருக்கு. உலகெங்கிலும் வயதானவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வரதுனால அவங்களுக்கு எதிரான முறைகேடு சம்பவங்களும் அதிகரிச்சுட்டே வருவதா நான் உணர்றேன் தாத்தா. இது பெரியவங்களுக்கு எதிரான மிகப்பெரிய சமூக தீமை லட்சுமி. இது மனித உரிமைகளை பாதிக்குது. அதனாலதான் ஐக்கிய நாடு சபை கூட விழிப்புணர்வு மூலமா அதை தடுக்க முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. சரிதான் தாத்தா. இன்னைக்கு பல வீடுகள்ல மகன்களும் மகள்களும் தங்களோட வயதான பெற்றோரை ஒரு சுமையா தான் நினைக்கிறாங்க. ஆமா லட்சுமி, துரதிருஷ்டவசமா இது ஒரு அனுமானம் மட்டுமில்ல, ஒரு கசப்பான உண்மையும் கூட. 35% மக்கள் அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு முழு விருப்பத்தோட சேவை செய்யறது இல்லைன்னு ஒரு கணக்கெடுப்புல சொல்றாங்க. ஹெல்பேஜ் இந்தியா அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்தோட அறிக்கையின்படி இந்தியாவுல 5 பெரியவங்கள்ல ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையான முறைகேடை எதிர்கொள்றாங்க. கூடுதலா டெல்லியை தளமா கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஏஜ்வெல் அறக்கட்டளை 10,000 பெரியவர்களை கொண்ட 20 மாநிலங்கள் நடத்திய கணக்கெடுப்புல எச்சரிக்கையான புள்ளி விவரங்களை வெளிப்படுத்துது. அந்த அறிக்கையின்படி 23.44% அல்லது கிட்டத்தட்ட ஒவ்வொரு 4வது முதியவரும் தனியா வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த பிரச்சனை நகரவாழ் மக்களுக்கு மட்டும் இல்ல, கிராமத்துல வாழ்றவங்களும் சந்திக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நகரங்கள்ல 25.3% முதியோர்களும் கிராமங்கள்ல 21.38% முதியோர்களும் தனியா வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. தாத்தா, இந்த காலத்துல பெரியவங்களை புறக்கணிப்பதற்கும் முறைகேடு செய்வதற்கும் மிகப்பெரிய காரணங்கள்ல ஒண்ணு சமூக ஊடகங்கள்னு இன்னொரு கணக்கெடுப்பு சொல்லுது தாத்தா. உண்மையா? எப்படி? இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாருமே சமூக ஊடகங்கள்ல மூழ்கி இருக்கிறோம். நம்ம வீட்ல இருக்கிற முதியவர்களோட பேசுறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இது அவங்களுக்கு கவலையையும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம தனிமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. முறைகேடு மற்றும் துன்புறுத்தல்கள் பல விதமா நடக்கலாம். உதாரணத்துக்கு உடல் ரீதியான துன்புறுத்தல்கள்னு சொல்லப்படுற இரத்த கசிவு, அப்புறம் மோதலின் மூலம் ஏற்படுற காயங்கள், மன ரீதியான துன்புறுத்தல்னு சொல்லப்படுற பதட்டம், அப்புறம் மன உளைச்சல், நிதி ரீதியான துன்புறுத்தல்னு சொல்லப்படுற மோசடி போன்ற நிதி சுரண்டல்னு பல வகைகள் இருக்கு. முதியோர்களை முறைகேடு செய்வது பத்தி இவ்ளோ நேரம் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா இதற்கு என்னதான் தீர்வு? அத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மேலும் சில திட்டங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாமா நேயர்களே? மூத்தோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து அவங்களுக்கு நலம் நிறைந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையாய கடமை. அவங்களோட நலன், மரியாதை, நிம்மதியான நல்வாழ்வை அமைச்சு கொடுக்கதான் நம்ம இந்திய அரசு அடல் வயோ அபியுத்ய யோஜனான்ற ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட நோக்கமே முதியவர்களுக்கு ஆரோக்கியமான, பாதுகாப்பான, நிலையான வாழ்வை அமைச்சு தரதுதான். இந்த பயனுள்ள ஸ்கீமுக்கு கீழே பல திட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு சிறந்த திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். இது முதியோர்க்கான பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமா பயனடைறதுக்கு முதியவர்களுக்கு 60 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஆண் வாரிசு இருக்கக்கூடாது. பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணமாகி கொடுத்திருக்கணும் மற்றும் மகளோட பேரை ரேஷன் கார்டுல இருந்து நீக்கி இருக்கணும். ஒரு ஆண்டு வருமானம் 72,000க்கும் கீழே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த முதியவருடைய பேர்ல எந்த வகையான சொத்துக்களும் இருக்கக்கூடாது. மேலும் பிபிஎல்னு சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்கன்றதை உறுதிப்படுத்தக்கூடிய லிஸ்ட்ல இவங்க பெயர் இருக்கணும். இந்த தகுதி கோட்பாடுகளுக்குள்ள வர முதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் மூலமா நீங்கள் பயனடையலாம். மேலும் இந்த மாதிரியான பல திட்டங்களை பத்திய தகவல்களை தெரிஞ்சுக்க 14567 எல்டர்லைன் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். மறுபடியும் சொல்றேன், 14567 முதியோர் உதவி எண்ண அழைத்தாலே முதியோர்களுக்காக நம்ம அரசாங்கம் செயல்படுத்தும் நலத்திட்டங்கள்,
அவங்களுக்கு நடக்கிற முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளை அவங்க வழங்குவாங்க. முதியவர்களோட ஆரோக்கியமும் மகிழ்ச்சியமான வருங்கால பயணம் நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த அடல் வயோ அபியுஜ்ய யோஜனான்ற திட்டத்தின் மூலமா மேன்மையடைய போகுது. இது போன்ற முதியவர்களுக்கான நலன் பேணும் தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள். இது உங்கள் மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன். மக்களே, முதியவர்கள் நம்ம சமூகத்தோட ஒரு முக்கியமான அங்கம். அவங்க அனுபவம் மற்றும் அறிவின் ஒரு கூடம்னே சொல்லலாம். இருந்தாலும் பல நேரங்கள்ல பல முறைகள்ல முதியவர்கள் உடல், மனம் மற்றும் நிதி முறைகேடுகளுக்கு ஆளாகுறாங்க. அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதோட பொறுப்பு நம்மளோட தான் நேயர்களே. சரிதான் லட்சுமி, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை சுத்தி உள்ள முதியோர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையை எதிர்கொள்றத பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு உதவுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். 145667 அப்படிங்கிற பிரத்யோக முதியோர் உதவி எண்ணை அழைத்து உதவி கேட்கலாம். உதவி கேட்கறது எப்போதும் ஒரு தவறான விஷயமே இல்லைன்றத நினைவுல வச்சுக்கோங்க. ஒரு மூத்தோருக்கு எதிரான முறைகேடை நீங்க பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு கண்மூடித்தனமா முதியோர்களுக்கு நேரக்கூடிய பிரச்சனைகளை நாம கண்டுக்காம போனா நாளைக்கு அது நமக்கே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முதுமைன்றது வாழ்க்கையின் புத்தகத்தோட இறுதி அத்தியாயம். நாம எல்லாரும் அதை ஒரு நாள் படிக்கணும். நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. இதற்கு தொடர்பான விழிப்புணர்வை நம்ம பல வழிகள்ல பரப்பலாம். அப்படியா? எப்படி லட்சுமி? நிறைய சமூக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம். முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு உள்ளூர் அமைப்புகள் மற்றும் நம்ம சமுதாய மக்களோட சேர்ந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறது ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்து அளவுல முதியவர்களுக்கு அவர்களின் உரிமைகளை குறித்து எடுத்து சொல்லலாம். மேலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல முதியவர்களுக்கு ஏற்படுற முறைகேடுகளை தடுக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் நிறைய நடத்தலாம். இன்றைய காலகட்டம் சமூக ஊடகங்களோட காலகட்டம். தகவல்கள் எல்லாம் ஒரு நொடியில வேகமா பயணிக்குது இல்லையா? ஆமா தாத்தா, வர வர உங்க தொழில்நுட்ப அறிவு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. உங்களை சுத்தி உள்ள முதியோருக்கு ஏதாவது முறைகேடுகள் நடப்பதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம 14567 14567 அப்படிங்கிற எல்டர்லைன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடக தளங்களையும் பயன்படுத்திக்கலாம். #ElderAbuseAwareness. மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் மூலமா முதியவர்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்தும் சந்தேகங்கள் குறித்தும் தெளிவு பெற நம்ம இந்திய அரசாங்கம் செயல்படுத்தும் 14567 எல்டர்லைன் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்றதோடைய முக்கியத்துவத்தை பத்தி தொடர்ந்து விழிப்புணர்வு தகவல்களை கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த எல்டர்லைன் நம்பர் மூலியமா என்ன மாதிரியான சேவைகளை வழங்கிட்டு வராங்க, குறிப்பா எல்டர் அபியூஸை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நம்ம சமுதாய வானொலியிலிருந்து 14567 தொடர்பு கொண்டோம். நம்ம கேட்ட சில சந்தேகங்களுக்கு அவங்க அளித்த விடைகளை வாங்க கேட்கலாம். இப்போ இந்த அவ்வி ஸ்கீமுக்கு கீழே என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் மேம் நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? அதாவது நம்மளுடைய ஹெல்ப்லைன்ல என்னென்ன சர்வீஸ் என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கிறது. கண்டிப்பா மேம், நம்மளுடைய ஹெல்ப்லைன் பாத்தீங்கன்னா 60க்கு மேல உள்ளவங்களுக்கான ஹெல்ப்லைன் தான் மேம் இது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இதை பத்தின்னு பாத்தீங்கன்னா முதியோர் இல்லம், பராமரிப்பாளர்கள், பகல் நேர பராமரிப்பு மையம், முதியோர் பயன்படுத்தும் உபகரணங்கள், இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கைடன்ஸ் மேம். இதுல என்னன்னா 60 வயசு மேல உள்ளவங்களுக்கு முதியோர் பென்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அதோட எலிஜிபிலிட்டி என்ன, விடோ பென்ஷன், சட்டம் சார்ந்த ஆலோசனைகள்,
இப்போ முதியவர்களை வந்து பசங்க பார்த்துக்காம கைவிட்டுட்டாங்கன்னா 2007 வந்த பராமரிப்பு சட்டத்தின்படி வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கோம். அதாவது எப்படி பெட்டிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது எங்கே போயிட்டு கொடுக்கணும், யாரை பார்க்கணுன்ற வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கோம். 3வது பார்த்தீங்கன்னா மனநல ஆலோசனை மேம். இதில் என்னென்னா ஒரு எல்டர் பர்சன் வந்து லோன்லியாக இருக்காங்க, டிப்ரெஷன் இருக்காங்க, கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா நம்ம பேசிக் லெவலில் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கள அளவிலான ஆதரவு. இதில் என்னென்னா ஆதரவற்ற முதியோர்கள் சாலையோரங்களில் இருக்காங்க, அவங்க முதியோர் இல்லம் போக விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம ரெஸ்கியூ பண்ணி முதியோர் இல்லம் கொடுத்துட்ருக்கோம். இதில் அவங்களுக்கு உறவினர்கள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்த்து வைக்கிறோங்க மேம். இதில் செகண்ட் ஒன்னா அபியூஸ்னு இருக்குது. அது என்னென்னா எல்டர் பர்சனை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, வேர்பல் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நமக்குன்னு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களோட அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைந்து நடத்திட்டு இருக்க ஒரு ஹெல்ப்லைன். வாரத்தில் 7 நாளுமே இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா காலை 8லேருந்து நைட்டு 8 மணி இருக்கு மேம். நம்ம இந்த சர்வீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் மேம். ரொம்ப நன்றி மேம். ஆக்சுவலி இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா மேம்? அதாவது ஓஏபி பென்ஷன் கேட்குறீங்க கரெக்டுங்களா? இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குல்ல மேம், அதை பத்தி. மேம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் தான் இது, சரிங்களா? இது என்னன்னா இதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதியவருக்கு வந்து 60 வயசு பூர்த்தியாகி 61 ரன் ஆகி இருக்கணும், ஆண் வாரிசு இருக்கக்கூடாது, பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகி கொடுத்துருக்கணும், ரேஷன் கார்டுலேருந்து பேர் எடுத்துருக்கணும். முதியவர்களோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 72,000க்கு குறைவாக இருக்கணும். இப்போ முதியோர் இருக்காருன்னா அவரோட பேரில் சொந்தமாக வீடு, நிலம், ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அவங்களோட வந்து பிபிஎல் நம்பர் இருக்குல்ல மேம், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல இந்த எல்டர் பர்சனோட நேம் இருக்கணும். இது எல்லாமே இருந்ததுனால பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் மேம். சொல்லுங்க மேம். நீங்க எல்டர் அபியூஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, முதியோர்களுக்கு எதிராக வர துன்புறுத்தல்களுக்குலாம் உங்களுக்கு ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன நடவடிக்கைகள் மேம் எடுத்துட்டு இருக்கீங்க? மேம் இவங்க என்னன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? அங்க வந்து நம்மளோட மேம்லாம் இருக்காங்க சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல. இப்போ வந்து ஒரு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி ஒரு எல்டர் பர்சன் நமக்கு கால் பண்ணி எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னு அவங்க நமக்கு சொன்னாங்கன்னா நம்ம மேமோட அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல இருப்பாங்க, அவங்களோட நம்ம கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் மேம். ஓகே, அதே தான் நம்ம சென்னைக்கும் பொருந்துமா? இது தமிழ்நாடு முழுவதுமே இந்த ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மட்டும்தான் மேம். ஓகே மேம். ஓகே மேம், அது மாதிரி இன்னொரு டவுட் மேம், எல்டர்ஸ்க்கு வந்து அபியூஸ்ன்னு சொல்லும்போது எந்த மாதிரிலாம் அபியூஸ்ன்னு கொஞ்சம் அந்த வகைகள் சொல்ல முடியுமா மேம்? அதுதான் மேம். இப்போ வந்து மருமகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேம். இப்போ மருமகள் வந்து என்ன ரொம்ப தகாத வார்த்தைகளெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும், இல்லை வந்து பிள்ளைகளே வந்து இவங்களை அடிக்கிறாங்க, ரொம்ப கொடுமை பண்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்கன்னா அதுதான் மேம். இந்த மாதிரிலாம் கால் பண்ணாங்கன்னா தான் மேம் இதுதான் வந்து அபியூஸ் வருது மேம். ஏன்னா நாங்க கேள்விப்பட்டோம் உடல் ரீதியா, மன ரீதியா, நிதி ரீதியா அப்படின்னு கேள்விப்பட்டோம். எல்லா அபியூஸுமே அதுதான் மேம். வெர்பலா அபியூஸ் பண்ணாலும் பிசிக்கலா அபியூஸ் பண்ணாலுமே நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். மனம் ரீதியா சொல்லியிருந்தீங்கல்ல மேம், அது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல வரும். இப்போ ஒரு எல்டர் பர்சன் வந்து பசங்கள்லாம் இப்போ ஃபாரின்ல இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல மேம், அந்த மாதிரி டைம்ல இப்போ எல்டர் பர்சன் வந்து வீட்டில் தனிமையில இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லாம ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து யாரும் இல்லாதால அவங்க சில டைம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இறப்பை பத்தின பயங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி கால் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு பேசிக் லெவல்ல கவுன்சிலிங்கே கொடுத்துட்டு இருக்கோம் மேம். அருமையா சொன்னீங்க மேம், ரொம்ப நன்றி மேம், உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தாத்தா, இன்னைக்கு என் தோழி மூத்தவரை முறைகேடு செய்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட சொன்னப்போ நான் இணையதளத்துல மூத்தவர் வன்கொடுமை பத்தி தேட ஆரம்பிச்சேன். அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் தாத்தா. ஆமா லட்சுமி, பல முதியவர்கள் அவங்க குடும்ப உறுப்பினர்களாலையும் பராமரிப்பு செய்யறவங்களாலையும் முறைகேடுக்கு ஆளாகிறாங்க. இத பத்தி யாருகிட்டையும் சொல்ல முடியாம அமைதி காக்குறாங்க. இத பத்தியே யோசிச்சு அவங்களோட உலகத்துல தொலைஞ்சு போயிடுறாங்க. இதனாலேயே அவங்க வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கே ஒரு சுமையா மாறிடுது. அப்படியா தாத்தா? இது உடல் ரீதியா மட்டுமா நடக்குது? இல்ல லட்சுமி, உடல் ரீதியா மட்டும் இல்ல, மன ரீதியா, உணர்வு ரீதியா, நிதி ரீதியாவும் கூட இருக்கலாம். அப்படி என்ன தாத்தா? இதுக்கு அர்த்தம் உடல் ரீதியா அவங்கள துன்புறுத்துறத தாண்டி அவங்கள சித்திரவதை அப்புறம் மிரட்டலுக்கு ஆளாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தவறான முறையில் அவங்க கிட்ட இருந்து அவங்களோட பணமும் பறிக்கப்படுது. பெரியவர்களோட
முதியவர்களோட அனுபவத்துக்கும் அறிவுத்திறனுக்கும் பெரும் மதிப்பு இருக்கு. அவங்களோட அனுபவமும் அறிவுத்திறனும் எப்பேற்பட்ட சவால்களையும் நம்ம எதிர்கொள்றதுக்கான தைரியத்தையும் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலையும் தருது. அந்த விதத்துல மூத்தவர்களுக்கு மரியாதையும் உரிமையும் அளித்து அவங்கள பாதுகாக்கணும்ன்ற எண்ணத்துல உருவாக்குனதுதான் நம்ம மூத்தோருக்கு முதல் வணக்கம்ன்ற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களுக்கு அரசு வழங்கும் வசதிகள், அவர்களின் உரிமைகள் பற்றிய தகவல்களை கேட்க முடியும். அது மட்டும் இல்லாம முதியவர்களுக்கான உடல்நலம், மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிபுணர் ஆலோசனை, சட்ட ஆலோசனை, மேலும் முதியவர்களோட வாழ்க்கைய எளிமையாக்க உதவக்கூடிய தொழில்நுட்பம், நிதி ஆலோசனை மற்றும் பல முக்கியமான அம்சங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதியவர்களின் உரிமைகளும் மரியாதையும் கூடிய வாழ்வை அளிக்க தவறாமல் கேளுங்கள் மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன். இப்ப இந்த நிகழ்ச்சியோட வானொலி நாடகத்தை கேட்போமா நேயர்களே? வணக்கம் தாத்தா. தாத்தாவும் பேத்தியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அனில், எப்படி இருக்க? வா, வந்து இங்க உட்காரு. சுனிதாவோட ஸ்கூல்ல பெரியவர்களுக்கு நடக்கிற வன்கொடுமைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இது ரொம்ப தீவிரமான பிரச்சனை தாத்தா. எங்க வீடு பக்கத்துல கூட எப்பவுமே சோகமா இருக்கிற ஒரு பாட்டியை பார்ப்பேன். நம்மளால அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதா அனில் மாமா? நம்ம அவங்களுக்கு உதவணும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்களோட பாதுகாப்பை கண்டிப்பா உறுதி செய்யணும். சரியா சொன்னீங்க தாத்தா. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குன்னு கேட்கலாம். நம்மளால அவங்களுக்கு நிச்சயமா உதவ முடியும். வணக்கம் விமலாக்கா, நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்போதும் கவலையோட இருக்கிறதா அனில் சொன்னான். வணக்கம் அண்ணா, நான் நல்லா இருக்கேன். ஆனா என்ன, எனக்கு தனியா இருக்கிறதுல விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்ல தயங்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களால உதவ முடியும். உங்களுடைய அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்னுடைய குடும்பம் என்னை விட்டு விலகி இருக்கிறதுனால தான் நான் அடிக்கடி அப்படி உணர்றேன். அதனால தான் எனக்கு சில சமயங்கள்ல கோவமும் வருது. இந்த வயசுல நீங்க தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். உங்களுக்கு நாங்க இருக்கோம். ஆமா விமலாக்கா, நாங்க இருக்கோம் உங்களுக்கு. மேலும் உங்களை போன்ற பெரியவர்களுக்கு இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் பல வகையான உதவிகளை வழங்கிட்டு வராங்க. அதனால நீங்க ஏதாவது சிக்கல்களை சந்திச்சா 145667 என்ற முதியோர் உதவி எண்ணை அழைக்கலாம். முதியோர் உதவி என்ன? அது என்ன நம்பர் சுனிதா? தயவு செஞ்சு அதை எனக்காக எழுதி கூட. அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தோ எழுதி தரேங்கா. இதன் பிறகு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு எந்த தவறும் நடக்க விடாதீங்க. உங்களுக்காக நாங்களும் அரசாங்கமும் இருக்கோம். முதல்ல நீங்க தனியா இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சா உதவி கேட்கறது ரொம்ப முக்கியம். நீங்க பேசுறத கேட்ட அப்புறம்தான் நான் ரொம்ப சந்தோஷமா உணர்றேன். நான் என்ன செய்யணும்னு கண்டிப்பா யோசிக்கிறேன். சரி விமலாக்கா, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப நன்றிண்ணா. அனில், நம்ம அனைவரும் இந்த விஷயத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கணும். ஏன்னா விமலா அக்கா போல பல பெரியவர்கள் பல வகையான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா தாத்தா, நீங்க சொல்றதுதான் சரி. சரி சுனிதா, இதை பத்தி உங்களோட ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் செய்ய முடியுமா? நிச்சயமா தாத்தா, நீங்க ஒரு சிறந்த யோசனையை கொடுத்துருக்கீங்க. நாளைக்கே என்னுடைய ஆசிரியர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் பேசிட்டு சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரியவர்களை மதிக்கிறது நம்மளோட பொறுப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த வானொலி நிகழ்ச்சியின் தகவல்களை உங்க குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் பகிர்ந்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம பெரியவங்களை மதிச்சு அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு வேண்டிக்கிறேன். முதியவர்களுக்கு எதிராக நடக்கிற முறைகேடுகள் பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல சென்னை வியாசர் பாடியில இருக்கிற சில முதியவர்கள் கிட்ட அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்றத கேட்டோம். வாங்க அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம்.
பேர் சாவத்ரி. நான் வேசார்பாடியில் இருக்கிறேன், 59 பிளாக்கில். எனக்கு 66 வயசு ஆகுது. எனக்கு சுகர் ப்ரெஷர் இருக்குது. என்னை பார்க்க ஆள் கிடையாது. நான் ஒரு வீட்டு வேலை செஞ்சு சாப்பிட்றேன். இப்போ என்னால் முடியல, நடக்க முடியல. 2 காலெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குது சுகரால். இந்த கஷ்டத்துலேயே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு போகிறேன். எங்கள் மருமக எனக்கு எதுவும் உதவி கிடையாது. 2 மருமக இருக்குது, 2 மருமகளும் உதவி கிடையாது. நான் கஷ்டப்பட்டு ஏந்து காலையில் சாதம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு சாதம் கட்டிட்டு நான் ஒரு 2 வீட்டு வேலை செய்கிறேன். அந்த வீட்டு வேலை செஞ்சு எடுத்துன்னு வந்தால் தான் என் செலவுக்கு. எனக்கு யாரும் 10 ரூபா கொடுக்குறவங்க இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இதில் எனக்கு 4 பேர் பிள்ளைய நான் வளர்க்குறேன். என் பேர் கலையர் சார்படி. நான் வேலைக்கு போயிருந்தேன், இப்போ முடியல. 2 பிள்ளைங்கள கட்டி கொடுத்துட்டேன். வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கேன், ஏதோ சாப்பிட்டுன்னு இருக்கேன். வரதை வச்சு யார் கொடுத்தாலும் உடம்பு கை காலம் வலிக்குது, அதால் தான் வேலைக்கே போக முடியல. உடம்பு முடிஞ்சால் வேலைக்கு போயிடுவேன். கை கால் வலிக்குது, உடம்பே தலை சுற்றுது, மழக்கம் வருது, கண்ணு மூஞ்சனா இருட்டாகுது, மழக்கம் வருது, டென்ஷன் ஆகுது. நான் ஒண்டி தான் இருக்கேன். என்கிட்ட எப்போனா தான் வேலை இருந்தால் தான் கொடுப்பாரு, வேலை இல்லைனா கொடுக்க மாட்டார். அவ்வளோதான். சத்யா, 65 வயசு. இந்த டிடி பிளாக்கில் தான் இருக்கேன். இருக்குது, சிரமம் இருக்குது தான். கால் வலி இருக்குது, முட்டி வலி இருக்குது. ப்ராசம் எப்படியோ கஷ்டப்பட்டுன்னு எப்படியோ நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அதுக்காக அடுத்தவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியுமா? நம்மளுடைய வலி வேதனை நம்மளுடைய தான் இருக்கணும். பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மாத்திரை மருந்தை சாப்பிட்டுக்கின்னு பொண்ணுக்கிட்ட தான் மருமகள்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்கக்கிட்ட தான் இருந்து பொண்ணுக்கு பாரமாக கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கிறேன். மாத்திரை போட்டால் விடிய 10 மணிக்கு தான் அந்த மாத்திரையோடைய பவர் 10 மணிக்கு தான் தெளியுது. வெடிஞ்சால் தான் தெளியுது. மறுநாள் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த தூக்கம் தெளிய மாட்டேங்குது. எழுந்திரிச்சா கை காலெல்லாம் நடுங்குது, உதிருது. எப்படியோ மெயின்டைன் பண்ணின்னு போகிறேன். கொஞ்சம் நாளைக்கு காலை தள்ளின்னு போகணும். வரது சொந்தம் தானே இருக்கணும். வலி வேதனை எல்லாம் ஒரு வேலை செய்வோம். அந்த வேலை செஞ்சு தான் எல்லாரையும், எங்கள் பிள்ளைங்கள எல்லாரையும் படிக்க வச்சு ஒவ்வொருத்தரையாக கரை சேர்த்தணும். அப்போ உடம்புல தெம்பு இருந்தது. அப்போவே உட்காந்து ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாரித்து தான் என் பிள்ளைங்கள்லாம் படித்தாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே எங்கள் பிள்ளைங்கள்லாம் வேலை செய்வாங்க என் கூட சேர்ந்து. அந்த கட்டையால் தான் நாங்கள் எல்லாருமே என் பிள்ளைங்கள படிக்க வச்சு இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு. திடீர்னு சுகருன்னு ஒன்று வந்தது. முதல்ல பிபின்னு வந்தது, அதுக்கப்புறம் சுகருன்னு ஒன்று வந்தது. சுகரும் பிபியும் வந்தோடனே இப்போ முடியாமல் போச்சு. எவ்வளவோ டேப்லெட்லாம் மாத்திரை, கவர்மெண்ட் மாத்திரை வாங்கி போடுறோம். அது போட்டுனா கூட கை கால்லாம் விட்டு போகுது. எழுந்துங்க முடியல, சுறுசுறுப்பாக இருக்க முடியல. அப்படியே சோம்பேறி தினமாக இருக்குது. எந்த வேலையும் செய்ய முடியல. எதனா ஒரு வேலைக்கு போனோம்னா எதனா ஒரு வேலை செய்யலான்னு போய் நினச்சா கூட செய்ய முடியல. கை கால்லாம் விட்டு போய் ஒரு மாதிரி டயர்டாக ஆகிடுது. அந்த காலத்தில் இந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்துலலாம் நாங்கள் 100 ரூபா வச்சா கூட அன்றைக்கி நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தோம். இன்றைக்கி 500 ரூபா எடுத்துன்னு போனால் கூட அந்த அளவுக்கு சமாளிக்க முடியல. வறுமையும் கூட இருக்குது. ஆனால் வாழ்க்கையும் எப்படியோ கஷ்டமாக போயிட்டு தான் இருக்குது எல்லாருக்குமே. அதை எப்படி இந்த கவர்மெண்ட் தான் வயசானவங்களுக்கு பார்த்து வீட்லேயே எதனா ஹெல்ப் பண்ணுறேன் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களாலலாம் இப்போலாம் நாங்களாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டோம். இந்த காலத்துலலாம் எங்களால் எதுவுமே செய்ய முடியல. வெளியில் போயிட்டு வீட்டில் இருக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் எதனா வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, வீட்லேயே எதனா வேலை கொடுத்தா கூட செய்வோம். செய்கிற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இருக்குது. அந்த மாதிரி எதனா ஹெல்ப் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். வெளியிலே போய் ஒரு பஸ் ஏறி போயிட்டு எங்கன்னா வேலை செய்யணுன்னா முடியாது. இப்போ நான் என்ன செய்ய கேட்பீங்க, 4 அவங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டிங்களையும் அவங்களாம் உங்களை காப்பாற்றலையான்னு கேட்பீங்க. அவங்கவுங்களுக்கு குடும்பம், குழந்தை குட்டின்னு எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்கு கவர்மெண்ட்டாக பார்த்து வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே வீட்டிலையே செய்யணும் அப்படின்னு அவங்களா நினச்சி அதெல்லாம் ஹெல்ப் பண்ண உண்டு. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இந்த சத்தியமூர்த்தி நகர் மட்டும் இல்லை, நிறைய ஏரியாங்களில் எவ்வளோ ஜனங்க இருப்பாங்க, எவ்வளோ வயசானவங்க இருப்பாங்க. அவங்களும் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு யாருன்னா எதனா உதவி பண்ணாங்கன்னா வீடேறி அதுக்காக நான் ரொம்ப நன்றியும் கடமையும் பட்டுக்கிறேன்.
இதை என்னை கேட்டதுக்காக, நான் சொன்னதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த முதியவர்கள் கிட்ட பேசும்போது அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய அச்சுறுத்தல் காரணமாகவும் சமுதாயத்தின் மீது உள்ள பயம் காரணமாகவும் அவங்க அனுபவிக்கிற சில முறைகேடுகள் பத்தி வெளிப்படையா பேச முடியல அப்படிங்கிறத நாங்க உணர்ந்தோம். அவங்களுக்கு மேலும் ஏதாவது உதவி தேவைப்பட்டா 14567 எல்டர்லைன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு தொடர்பு கொள்ள அறிவுரையும் வழங்கினோம். அறிவியலோட கண்ணோட்டத்துல முதுமை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உடல்நிலை. இளைஞர்களும் இந்த கால சுழற்சிய கடந்து போக வேண்டியது இருக்கும்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். இன்றைய இளைய தலைமுறைக்கு சமூக ஒழுங்கை பராமரிக்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கும். பெரியவர்களுக்கு சேவை செய்யறதுல இருக்கிற மதிப்புகளையும் சந்தோஷங்களையும் இளைஞர்கள் பாதுகாக்க வேண்டும். பெரியவர்கள் ஒரு சுமை இல்லைன்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். மதிப்பு, மரியாதை, சேவை எல்லாமே அவங்களோட உரிமைகள். அதை அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது. பெரியவங்களை அவமதிக்கிறது ஒரு குற்றம்னு வரும் தலைமுறைக்கு சொல்லணும். ரொம்ப சரியா சொன்னீங்க தாத்தா. இத்துடன் நம்ம மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியுடைய 9வது அத்தியாயமான எல்டர்லி அபியூஸ் நிறைவு பெறுது. இன்றைக்கான நிகழ்ச்சியை வழங்கினோர் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன். இந்த நிகழ்ச்சி குறித்து கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம சமுதாய வானொலியை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களோட கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி.